வந்து மணி பார்த்திங்கன்னா வந்து அலாரம் வச்சது என்னமோ வந்து 4:45 எந்திரிச்சது என்னமோ 5:45 தான் எந்திரிச்சேன். இப்போ வந்து மணி 6 ஆயிடுச்சு. காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து சுடுதண்ணி எடுத்துக்கலாம். சுடுதண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நான் வந்து லெமன் டீ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதை கண்டினியூவாக குடிச்சிக்கலாம். இன்றைக்கி வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். கடுக்காய் பொடியில் லெமன் டீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் எக்ஸசைஸ் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும். ஒரு சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 480 கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. லெமன் காஃபி குடிக்க போகிறேன். எப்போதும் போல் ஒரு மணி நேரம் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் எப்போதுமே அந்த எக்ஸசைஸ் வேலை இது கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். ஜம்பிங் அதெல்லாம் பண்ணேன். அதனால் வந்து கொஞ்சம் இழப்பு வாங்குது. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 4-5 நாளாக வந்து இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். லையிங் எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக வருதுச்சு. ஆனால் இது வந்து இழப்பு வாங்கும். அது இழப்பு வாங்காமல் வந்து அப்படியே வந்து ஸ்வெட்டாக ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் இழப்பு வாங்கும். அதனால் சரிங்களா, லெமன் காஃபி குடிச்சிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கணும். என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே வந்து 6 இல்லையா? டே வந்து 6. இன்றைக்கி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரிசல்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 95 வந்துருச்சுங்க. 95,800. பரவாயில்ல, நல்ல ரிசல்ட்டு. எப்போது பார்த்திங்கனாலும் அந்த 96, 550 அதுலேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சூப்பர் ரிசல்ட்டு. டே 6 நம்ம குறைச்சிருவோம், எப்படியாவது வந்து ஒரு 5 kg குறைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கை வந்துடுச்சு. ஒரு 92க்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக ஒரு ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து என்னென்னா ஓட்ஸ் ரெசிபிஸ் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. இன்றைக்கி நல்லா வந்து பிரிஸ்காக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 9 ஆகுது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் வந்து கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக ஓட்ஸ் கஞ்சி, இந்த ஒரு டம்ளரு கொஞ்சோண்டு இருக்குது. இந்த ரெண்டும் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னி இதே மாதிரியே டெய்லி ஏதாவது ஒரு ஓட்ஸ் கஞ்சி கூட எக்கு, பாயில் பண்ண எக்கு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் ஏதாவது வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபுட் சார்ட்டை அப்படியே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது ஒயிட் ரைஸை நேற்று ஒரு நாள் ஏதோ அங்கே கெஸ்ட் வீட்டுக்கு போய்ட்டோம், அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சாப்பிட்டுட்டோம். ஆனால் இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். சரி, நான் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 2:30 ஆகுது. இப்போ தான் வந்து லன்ச் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மில்லட் இருக்கு இல்லையா, வரகரிசி பொங்கலும் வெண்பொங்கலும் கொஞ்சமாக சாம்பார் எடுத்திருக்கேன். இதுதான் மதியம் லஞ்சுக்கு. அவங்களுக்கு வந்து கம்மியாக சாப்பிட்றதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு நம்ம போட்ட அளவுக்கு விட கம்மியாகவே நம்ம வயிறு ஃபுல்லாகிடும். அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற டிப்ஸு. இப்போ வந்து இவ்வளோ போட்டிருக்கேன்னா நம்ம வந்து ஆல்ரெடி தண்ணி 1/2 லிட்டர் குடிச்சிருக்கோம்.
ஆல்ரெடி ஃபில் ஆகிடுக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக சாப்பிடையிலே நம்ம வயிறு வந்து ஃபில்லிங் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்போ வந்து நம்ம கம்மியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், வயிறு ஃபில் ஆன மாதிரியும் இருக்கும். இதுதான் வந்து நான் சொல்கிற டிப்ஸு. ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அண்ட் என்கரேஜிங். சரி, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 7 மணி ஆகுது. நான் வந்து என்ன வந்து டின்னருக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். போதும், இதை வந்து நம்ம அப்போ தான் வந்து எப்படியாவது ஒரு 5 பேக்கேஜ் குறைக்க முடியும். பேக்கேஜ் இல்லைனாலும் ஒரு 2 or 3 kgனாவது நம்ம குறைக்க முடியும். அதை மீன் பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி டை ஃபுட்லாம் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்தா வீட்டில் என்ன இருக்கோ அதான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம ஒருத்தவங்க வந்து வீடியோவில் எப்படி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிடலாம். இருக்கிறத வச்சு நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது தான் வந்து நமக்கு ஒத்து வரும். இல்லாத ஒன்று நம்ம தேடி பிடிச்சி வாங்குற மாதிரி வீட்லேயே ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் சரி ஒருவேளை ஜாபுக்கு அந்த மாதிரி போகிறவங்களா இருந்தால் வெளியே போய்ட்டு வரும்போது சரி நமக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்ட்டுனா நம்ம வந்து போயிட்டு வாங்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் அவங்கள வந்து சொல்ல மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டியதான். வாட்டர்மெலன் ஜூஸில் வந்து நான் வந்து சுகரெல்லாம் ஆட் பண்ணல. அப்படியே வந்து ஜூஸ் மட்டும்தான். தண்ணி கூட இந்த கப்பில் 1/2 கப்பு தான் ஊற்றினேன். அவ்வளோதான். ஃபுல்லாகவே வந்து அந்த உளுந்து சக்கை தான் வந்துச்சு. மற்ற எல்லாமே வந்து நல்ல ஜூஸ் தான், ஃப்ரூட் தான். இன்னைக்கு டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லணும்னு இதுவரை சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது வந்து ஓட்ஸ் கஞ்சி எடுத்தோமா. ஓட்ஸ் கஞ்சி வந்து 120 கலோரிஸ் வந்து காட்டுச்சு. 150 ml 200 ml காட்டுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருவோமா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 220 கலோரிஸ் வந்து காட்டுச்சு. வரகரிசி பொங்கலும் சாம்பாரும் 220 கலோரிஸ் வந்து காட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 o'clock 4:30 அந்த மாதிரி வந்து வித்தவுட் சுகரோட ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். அது வந்து 150 கலோரிஸ் வந்து காமிச்சிச்சு. ஒரு 150 கலோரிஸ் பேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அந்த டீயை குடிச்சிட்டு ஒரு 150 கலோரிஸ் வந்து உள்ளே ஏற்றிக்கிறோம். அதை நினச்சி நான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம எப்படியாவது வாயை கட்டணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 66 கலோரிஸ் 70 கலோரிஸ்க்கு வந்து காட்டுச்சு. அப்புறம் வந்து ஒரு 2 பிஸ்கட் மட்டும் மில்லட் பிஸ்கட் வந்து அது வந்து ஒரு 70 கலோரிஸ் வந்து காட்டுச்சு. மொத்தத்துக்கு நான் இன்றைக்கி வந்து இன்டேக்காக எடுத்துருக்க கலோரிஸ் வந்து 990 கலோரிஸ் வந்து காட்டுச்சு. அவ்வளோதான். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஜூஸுடா வீடியோவோட எண்டுக்கு வந்துடும். இன்றைக்கி வந்து டே சூப்பராகவே போச்சு. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு என்கரேஜிங்கான வீடியோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இன்னும் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.